வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 2 மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்களை உட்பட்டு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் ஆய்வு நடக்கிறது. ஏற்கனவே பீகாரில் நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பிறகு கூட ஏறக்குறைய 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி அந்த 65 லட்சம் வாக்காளர்களில் 33 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்து போய்விட்டார்கள் என்று எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஒரு பட்டியலை தயாரித்து பீகார் மாநிலத்தில் ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை தந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கும் நேற்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கும் இந்த வாக்காளர் சீராய்வு பணியும் அதுபோன்ற பல குழப்பங்களை விளைவிக்கும் என்று முதலில் இருந்தே கழகத் தலைவர் அவர்கள் கூறி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து முதலில் ஒரு கூட்டத்தில் ஆலோசனை செய்து பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அதன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று துவங்கப்பட்ட இந்த SIR நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முதலில் பெரும்பாலான இடங்களில் BLOக்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் நேற்று எந்த இடத்திற்கும் வந்து படிவங்களை தரவில்லை. எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு படிவங்களை தரவில்லை. அந்தந்த அலுவலரை EROவை அல்லது BLOவை கேட்டால் எங்களுக்கு படிவங்கள் வந்து சேரவில்லை என்ற காரணத்தை கூறுகிறார்கள். ஆக 30 நாட்களில் ஏற்கனவே ஒரு நாள் படிவங்கள் வழங்கப்படாமல் போய்விட்டது. இன்னும் சில இடங்களில் குறிப்பாக கோவை திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு தொகுதிகளில் BLOக்கள் கணக்கீடு படிவங்களை கொண்டு வந்து கொடுத்து நாளைய தினத்துக்குள் நீங்கள் அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது எந்த வழிகாட்டு முறைக்கும் உட்பட்டது அல்ல. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 27/10/2025 அறிவிப்பின்படி கணக்கீடு படிவங்களை கொடுத்து மீண்டும் பெறுவதற்கு 1 மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.